ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை பொன்னான புதன், திடீர் திருப்பம் தரும் நாள் என் செல்லமே. ஆம், அதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. இதோ உன் மனம் உருகி பேச உன் வீட்டு வாசலில் உன் சாயப்பா நிற்கிறேன். நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய் படுத்துகின்றது. இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன். ஆம் செல்லமே, உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும். பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள், குறை கூறுகிறார்கள், அவமரியாதை பார்க்கின்றார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள். நீ அவர்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. அந்த இடத்தில் கோபமும் படாதே. இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள். நீ எழுந்து நில், துணிந்து நில். ஆம் செல்லமே, கண்டிப்பாக உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக சறுக்களில் இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் உன்னிடம் இருந்து சுரண்டியவர்களும் உன்னை வெளியே தள்ளிவிட்டு கதவை சாத்தி கொண்டு சென்றவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். அதுவரை சிறிதும் அயராது உனக்காக, உன் வளர்ச்சிக்காக உன் சாயப்பா உனக்கு நான் நல்லது செய்யப் போகிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்லமே. ஏனென்றால் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை வாழ வைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே, பயப்படாதே. நீ பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் கொடுப்பேன். நடக்கப் போகும் அற்புதங்களையும் மகிழ்ச்சியோடு அனுபவி. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வார்த்தை என்பது ஏணியை போன்றது. அது ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். பேசும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்து. ஆகவே மனம் தளராமல் இரு என் செல்லமே. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கி வந்து விட்டது. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்தது அரங்கேறப் போகிறது என் செல்லமே. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராக நடக்கின்றது என மட்டும் நினைக்கலாம். நீ அதற்காக ஒரு பொழுதும் கவலைப்படாத, ஒரு துளி அளவு கூட கவலைப்படாதே. ஏனென்றால் அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான். ஆனால் எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. இந்த சாயப்பாவை நம்பியவர்கள் என்றும் நான் அவர்களை கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை. பிரச்சனைகள் என்பது முதலில் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் என் செல்லமே. பின் பரவாயில்லை என தோன்றும், கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று உனது மனம் லேசாகிவிடும். பயப்படாதே, கலங்காதே. ஆம் செல்லாமே, எது நடந்தாலும் உனக்கு சாதகமாக அமையும்படி உன் சாயப்பா மாற்றி விடுவேன். மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமரல் என் செவியில் எப்படி எட்டாமல் இருக்கும்? நீ வாய்விட்டு அழுத போது நானும் அழுதேன் என் செல்லமே. உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும் நேரம் வந்துவிட்டது. அவைகள் உன்னை முள்போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற உன் சாயப்பா உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஏனென்றால் உனக்கு பிறவிலேயே உதவும் மனம் உண்டு. எல்லோருக்கும் உதவ வேண்டும். யார் கஷ்டப்பட்டாலும் உன் மனம் பொறுக்காது. எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவுவாய். ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாரும் முன்வரவில்லை என மட்டும் வருந்தாதே. அதற்கு பதில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு என் செல்லாமே. கவலைப்பட்டால் மனம் நொந்து போய்விடும். மகிழ்ச்சியாக இரு. கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. அதற்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். மனம் தளரக்கூடாது. உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் தானே. சிக்கல்களில் நீ சிக்கிக் கொண்டாயா? வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதா? இதோ உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் முழுமையாக சொல். நீ சொல்லாவிட்டாலும் உன் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த
கஷ்டத்தை நீ உன் வாய் வழியாக உன் பாரத்தை என்மேல் போட்டுவிடு என்றுதான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொண்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உனது அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் உன் நண்பர்களே இருப்பார்கள் தானே. நல்லவர் போல பழகி உன் பின்முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் காத்து கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடமே நீ வெகுளியாக பழகி கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடம் நீ வெகுளியாக பழகி கொண்டிருக்கிறீர்கள். ஆம் செல்லமே, நமது வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்களே மகிழ்வுடன் இருக்கும்போது நாம் அவர்களை விட மேலாக வளரப்போகின்றோம் என்று நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கிறார் என்பதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியோடு இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் உனக்கு என்னதான் பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தை என் கைகளாலே மூடி உன்னை காப்பது எனது முழு பொறுப்பு. இதோ என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா, உனது வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்கப் போகிறாய். வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான், பயப்படாதே. அதிலிருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்படு. எந்த விஷயத்திலும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என் செல்லமே. ஏனென்றால் நிலைமை மாறப்போகின்றது. என்னை நினைத்து கொண்டிரு. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் ஓடோடி வருவேன். ஆம் செல்லமே, உன் அருகே நான் இருந்து உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்குவதற்காகத்தான் உன் அருகில் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். என் செல்ல குழந்தைக்கு எந்த தீமையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் மௌனமாக இருந்தாலும் உனக்கு என்ன செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதானே இருக்கிறேன். ஒருவர் உன்னை உண்மையாகத்தான் விரும்புகிறேன் என்றால் நீயும் விரும்பி விடாதே. இந்த உலகில் நிஜங்களை விட போலிகள் தான் அதிகம். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள் பிரிந்து செல்வதற்கு. ஆகவே மனிதனின் மன எண்ணங்கள் இவையெல்லாம் தான் மனிதனின் மன எண்ணங்கள். என்னால் எதையும் செய்ய முடியும், உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையே உயிரோடு வைத்திருக்கிறீர்கள். ஆகவே காலங்கள் மாறும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்லமே. அதுவும் நன்மையாகத்தான் இருக்கும். இது உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள். ஆம், உனக்கான வாழ்க்கை நல்லபடியாகத்தான் மாறப்போகிறது. ஆம், நாளை பொன்னான புதன் திடீர் திருப்பம் தரும் நாள். ஆம் செல்லமே, நாளை சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். ஆம் செல்லமே, நீ படும் வேதனையை நான் நன்கு அறிவேன். உன் கஷ்டம் சிறிது சிறிதாக குறையும் நேரம் வந்துவிட்டது. ஆம், திடீர் திருப்பம் இருக்கும் நாளைய விடியலில். ஆகவே உன் தீராத கஷ்டங்கள் எல்லாம் குறையப் போகிறது என் செல்லமே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. இதோ நீ வேண்டியது நடக்கப் போகிறது. அது நிச்சயமாக நடக்கும். வாழ வழிகள் பல உண்டு. எப்படி தெரியுமா என் செல்லமே, வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்குமே பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கிறாய். கவலைப்படாதே, உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. இதோ உன் கஷ்டங்கள் கண் இமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது. நீயே ஆச்சரியப்படுவாய். நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, திடீர் திருப்பம் தரும் நாள் பொன்னான புதனில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் முடியும் என் செல்லமே. இதை கேட்டு விட்டாய் அல்லவா, நிம்மதியாக தூங்கு, சந்தோஷமாக தூங்கு. உன் சாயப்பா உனது கனவில் நிச்சயமாக வந்து உனக்கு நல்ல ஆசையுடன் உனக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.